சிந்திப்போமே. 1838 சிற்றுயிர்களின் மேல் வைத்த கருணை ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். அற்புதமான கலைசை நகரில் விளங்குகிறான் அங்கணனாகிய எம் சிவபெருமான். அவன் அளப்பரிய பற்பல விளையாட்டுகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறான். இப்படி விளையாட்டுகளை எல்லாம் மேற்கொள்ளும் தன்மையை ஆராய்ந்தால் தொன்று தொட்டு இந்த பிறவி பெரும் கடலில் மூழ்கி முடிவே இல்லாமல் வருந்துகின்ற சிற்றறிவு கொண்ட உயிர்களின் மேல் வைத்த கருணையாகவே அந்த தன்மை விளங்குகிறது. இப்படியாக ஐந்தொழில் எனும் விளையாட்டு கருணையே என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. அற்புத கலைசை மேவும் அங்கணன் அளக்க ஒணாத பற்பல விளையாட்டெல்லாம் பறித்திடும் பான்மை நோக்கின் முன் பவ கடலில் மூழ்கி முடிவு இன்றி உழலும் இந்த சிற்றுயிர்களின் மேல் வைத்த கருணையாய் சிறக்குமன்றே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தாம் அருளிய கலைசை 18 அந்தாதி எனும் அற்புத நூலின் 50வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். விளையாட்டு அறிவோம், கருணை உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். அன்பர் பெருமக்களே, இந்த 50வது திருப்பாடலோடு ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய கலைசை 18 அந்தாதி எனும் நூலின் சிந்தனையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்போம். நாளை முதல் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் அருளிய அதிசய மாலை எனும் நூலின் சிந்தனையை மேற்கொள்வோமாக. இந்த நூல் பண்டார சாத்திரங்கள் எனும் தொகுப்பிலே அமைந்திருக்கிற ஒரு நூல். நாளை முதல் அந்த நூலின் சிந்தனையை மேற்கொள்வோமாக. இனிய வணக்கம். சிவாய நம.